சட்டி ஒன்று இருக்கிறத எடுத்து கொண்டு கொடுத்து கூட தோச்சு சட்டி கொண்டு கொடு. யார் என்னன்னு தெரியலீங்க. என்ன ஆறுன்னு இல்லை பிள்ளைக்கு சட்டி எடுத்து தர சொல்றேன். ஆறுன்னு தெரியல. சாமி கும்பிடுறோம் நல்லா இருக்கும். ஒரு மணி போ. சரிங்க ஒரு மணி. பாப்பா கவுண்டர் நல்லா இருக்கிறீங்களா? ஐயோ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. என்ன பார்த்தாலும் பின்னாடி பொம்பளைன்னு கண்டா பின்னாடியே தான் கை வைப்பீங்களா? ஏன் இப்ப என்ன போச்சு? நல்லா இருக்கீங்களா? தொடாத கவுண்டருங்கிற மாதிரி தொட்டு தொட்டு பேசுறேன். நீ நல்லா இருப்ப. மனசுக்கு நல்லா தான் இருப்ப நீ. அப்படியா? சரிங்க அப்புறம் தொடாதீங்க. ஏ அப்புறம் நல்லா இருக்கிறியா? இதப்பா சொல்ற தொடாதங்கிறேன். ஏங்க நீங்க யாரு நாங்க யாரு? கவுண்டரு நீங்க வந்து எங்களை தொட்டீங்கன்னா எங்களை தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சா வச்சுட்டு போறேன். நான் கூட்டு வந்து வச்சுக்கிறீங்க. நீ கவலைப்படுற நான் இருக்கிறப்பல மோட்டார் ரூம் ஒரு ரூம் கட்டி மோட்டார் ரூம் இருக்குது. நம்ம கார் இருக்குது. ஆமா மோட்டார் ரூம் பக்கத்தால அப்படி ஒரு ஏக்கர் காடு இருக்குது. அங்க ஒரு ஓலை கூட போட்டு தரேன். அப்படிங்களா? அப்படி என்ன மனசு அவருக்கான சேர்க்கணும். ஓய் அந்த மூட்டையை அவரியா அவர் வந்து காட்டுல நீ வச்சுக்கிற அப்படியாமா ரூம் கட்டுக்கிற அப்படியாமா அதெல்லாம் கொண்டா சீக்கிரம் ரூம் கட்டி தரேன். பயப்படாது. ரூம் கட்டி வந்தாரிங் கவுண்டர் கவலைப்படாது. நான் இருக்கிறப்பல கையில பிடிங்க. நான் சொல்றேன் எதுக்கு நான் காட்டு கொட்டாய்க்கு வர்றேங்க. வரியா? எப்படி மாட்டணும்? இப்ப பார்த்தாதாங்க சின்ன மாமனார் இப்படியே தாங்க இருந்தாங்க. அந்த வண்ணா போய் இப்படியே தான் இருந்தா. அப்படி சின்னமா பார்த்தாங்க சின்ன மாமனார் அப்ப இருக்கிறேன். எங்க அப்பங்க சித்தப்பேன் எங்கடா உனக்கு சித்தப்ப ஓத்தப்பட்டு பாருங்க பெரிய கவுண்டர் எங்க கூடத்துல வண்ணா மூட்டை கூடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள பார்த்தா 4 பேர் மதிக்க மாட்டாங்கடா. மதிக்க மாட்டேன். நான் வந்து கொட்டாயில் போலக்கிறேன். ரூம் கட்டி விட்டு ரூம்ல வந்து நான் படுத்துக்கிறேன். நீ ரூமுக்கு வராது கொட்டாய்க்கு வராது. நீ கொலை போட்டு பிடிக்கல. மானம் கெட்டு போயிருக்க புள்ள நான் போட மாட்டேன். பொண்ணுகிட்டே கொடுங்க நான் வாங்க மாட்டேன். சிடஸ்கேவடியா புள்ள மறுபடி வாய் பேசினா பலார் நாப்பி போடுவேன். நான் போப்பலின்னு பார்க்க மாட்டேன். புடுறா என்னங்க கவுண்டர் பண்ணி கழுட்டுக்கடா கருமா. கொஞ்ச நேரம் புடிச்சீங்க கவுண்டர். என்னடா இதெல்லாம் கருமா? ஓ பெரிய கவுண்டரோ அங்க வாங்க சின்ன கவுண்டர் மூட்டை தூக்கிட்டு நிக்கறாரு. யாரா புண்டை இதெல்லாம் எது இல்லப்பா. இது புண்டா ஏங்க அந்த முடுசி ஏங்க கவுண்டர் பாக்குறே போறே. ஏங்க அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. கவலையில் இருக்கிற பாக்குறியா? காது கொண்டாய் கூப்பிடுவீங்க. காட்டு கொட்டாய்க்கு வராது. நீ வீட்டு கொட்டாய்க்கு கொண்டாடி போய் பேசுவீங்க. கொண்டாடி 6 நாள் தெரியாதுடா. அப்படியா? ஐயோ புடிங்க. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. எதுக்கு ஊருக்குள்ள போட்டோ எடுக்கிறீங்க? அதனால உங்களை பார்த்தா சித்தம் மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறீங்க. என்ன மயிருக்கு போட்டோ எடுக்கிறீங்க. கொலை முடிக்க போட ஊடி புடிங்கடா. புடிங்க மூட்டி அவுக்காதீங்க. சின்ன மாமனாராட்ட இருக்கிறேங்க. பூரிட்டு போடி சின்ன மாமனாரா டீயானு சொல்லுங்க. சுண்ணி ஊம்புடா தாயாரு. என்ன பிரச்சனை வருது? டீ வேணுமா? டீ என்னோட கல்ட்டன இப்படி இப்படிலாம் கையடிச்சியா? லாடர் அடிச்சு டீ தரணுமா? கொலை முட்டு போற. நானும் இங்க குள்ளூர் நடிக்கிட்டு கிடக்குறேன். நான் பேக்ல வச்சுட்டாரு சந்தைக்கு. எங்க சந்தைக்கு போற புடிங்க. கழுதன் காட்டுல கட்டி இருக்குதுங்க. போய் அப்படியே ஓடிக்கிட்டு வாங்க. என் புருஷன் நானுங்க ஆத்துக்கு போவோம். நேரம் ஆகும். போகணுங்க. நாங்க ஆத்துக்கு போறோங்க. இப்ப அந்த கழுதையை மட்டும் கழுது மேய்க்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சின்ன மாமனார் பாத்தீங்கன்னா எங்க சின்ன மாமனார் நான் வந்து ஒரு கழுது வாங்கினேங்க. எங்க அம்மா 4 கழுது வாங்கின. எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. 5ங்க. என் புருஷன் ஒரு 10ங்க. 15 ஆச்சு. 15ங்க.
எங்க பெரிய மாமியா வச்சிருந்தாங்க. அது ஒரு 10 கழுதுங்க. சரி, அதெல்லாம் மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? அதுல 25 ஆச்சு. 25 கழுதுங்க. ஒண்ணு செத்து போச்சுங்க. 24 இருக்குது. 24 இருக்குதுங்க. சீக்கிரம் போய் ஓட்டிக்கிட்டு வாங்க. நான் சீக்கிரம் ஆத்துக்கு துணி துவைக்க போகணும். நான் தூக்க முடியாது. பாப்பா சித்த நான் சொல்றது கேட்கறியா? நான் 24 கழுதி மேட்ச் வர முடியாது. நீ கோலாய முட்டு கழட்டுறியா? சுண்டி முட்டு கழட்டுறா. கூப்பிடுறாரு பாருங்க. கவுண்டர் இடத்துல தான் இருந்தீங்க. ஆமா. எப்ப போய் ஒண்ணா மூடு சேர்ந்து சேர்ந்தீங்க? தாயோடு நான் எங்கடா சேர்ந்தேன்? இவங்க தான் பிடிக்க சொன்னாங்க. கவுண்டர் தான் இந்த நான் இந்துதான். போடா கோலாய முடிட்டு கோபப்படுறீங்க. தள்ளிடுறோம். இனிமேல் ஒன்று பொறுத்து பேச மாட்டோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு நான் கழுதி ஓட்டிக்கிட்டு வாங்குறேன். ஓட்டி கழுதிய போட இருக்குது. எந்திரிச்சா ஒண்ணுக்கு வந்துருச்சான். உட்கார் அப்படியே விடு. அப்படி ஒரு காரத்தை அப்படியே உரிச்சுக்கோ. உட்கார் இருந்து விடு. சரி விடு. கார் ரோட்டு கீழே மண்ணுதான். சரி விடு பாப்பா. ஏங்க நீங்க யாரு வந்திருக்கிறீங்க? உங்க பேர் என்ன? எதுக்காக வந்தீங்க? சொன்னீங்க தெரியும். அடாடா எம்பறத கேக்குறீங்க. உனக்கு கொடுத்து விட்டு கொண்டாடிக்கிற மையே கொடுங்க. அடா அதெல்லாம் ஒன்றே. எங்க கேக்குறீங்க? இதுக்குள்ளதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி. நீங்க யாரு? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். அப்படிங்களா? ஏ கவுண்டரே, என்ன தெரியலங்க. ஒண்ணு தெரியல. ஏன் நான் தாங்க கவுண்டரு. அப்ப நீ கவுண்டர், நான் யார்? ஆளு ஓய், நீ கவுண்டர், நான் யாரா? அட அது இல்ல கவுண்டரு, நான் தான் பண்ணைக்காரு. அப்ப நீ பண்ணைக்காரனா, நான் ஆளுக்காரனா? டேய் கைய டேய். ஓய் கும்பிடுறேன். அது நம்ம சைஸா படுத்துட்டு ஆட்டுறேன். இல்லையா கும்பிடு போடுறேங்க. உங்களுக்கு கண்ட ஒரு மரியாதைங்க. ஏய் ஓய், நான் ஆளுக்காரன் உனக்கு. அட அது இல்லைங்க, நான் தாங்க எஜமா. அப்ப நீ எஜமான, நான் என்ன பச்சைக்காரன்? அட அப்படி சொல்லலைங்க. என்ன தெரியலைங்க. தெரியலடா. நீ யாருடா? ஏங்க நான் தாங்க கொங்கு வண்ணா. கொங்கு வந்தானா? இப்ப நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். சரி சரி. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் வரும்போது நானும் மத்தவங்க பஞ்சாமிரத்தை நக்கி முட்டு. அட அது இல்ல கவுண்டரு, நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏங்க நான் யாருக்கு தெரியுங்க? ஏங்க கொங்கு வந்தாங்க. நான் யாருன்னு தெரியுங்களா? நீ என்ன தொடாத பாப்பா. ஏங்க நீ என்ன தொட்டினா எடுத்து மூட்டை தூக்கி கழுத்து மேல மாட்டி விட்டு கழுதி மேய்ச்சிட்டு வாங்குறேன். நீ என்ன தொடாத. நீ எப்படி சொல்லு? நீ யாரு? நானுங்களா? நான் தானுங்க வடுக்கு பண்ணாத்தீங்க. நீ வடுக்கு பண்ணாச்சு. நீ கொங்கு பண்ணாங்க. கொங்கு வந்தாங்க. கரும உங்க கூட சேர்ந்து உங்க பேச்சு எனக்கு வருதுல. ஏங்க சரி வடுக்கு பண்ணாச்சு. தாங்க கும்பிடுறேங்க. எத்தனை மூட்டை கொடுக்குறாங்க? தொட்டு பேசாதீங்க. பொண்டாடி நான் தொடவே இல்லடா. எனக்கு கம்ப்யூட்டர்டா. எங்களை தொட்டு பேசினா எங்க ஜாதியில எங்களை தள்ளி வச்சிருவாங்க. டேய் நான் உங்களை தொடவே மாட்டேனாங்க. அப்பா உங்களை தொட்ட என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்களா? எனக்கு வேண்டாம். இவர் யாருன்னு தெரியலங்க. ஆமாப்ல, நீ இப்படி சின்ன பிள்ளை தலன்னு இருக்கிற. ஆமா. இவன் இந்த பையன் இப்படி இருக்கிறான். யாரா கொங்கு வண்ணா? கொங்கு வண்ணா. இவன் யாரு? எப்படி கல்யாணம் பண்ண? என்ன சமாச்சாரம்? எங்க இவர் யாருன்னு தெரியலீங்களா? யாரு? இவர் தான் எங்க பெரியாய் விட்டு பையங்க. பெரிய மூட்டு பையன். பெரிய மூட்டு பையன். அது எங்க சித்த மூட்டு பிள்ளைங்க. இது பெரிய மூட்டு பையன். ஆமாங்க. இது சித்து மூட்டு பிள்ளை. சின்னையா பிள்ளைங்க. ஏண்டா தாயோல் டேய். ஓய் டேய் உனக்கு தங்கச்சி ஆகுதுடா. டேய் போயா டேய். தங்கச்சி ஆகுதுடா. என்னங்க? தங்கச்சி ஆகுதுடா. கல்யாணம் பண்ணா என்னங்க ஆகுது? கட்டிக்கிட்டோ பொண்டாட்டி தான். தாலி கட்டினாங்க பொண்டாட்டி தான். பொண்டாட்டி வச்சுக்கிட்டங்க. ஏங்க உனக்கு சரி இருக்குதா இல்லையா? எதுக்குங்க? பெரிய மூட்டு பையன் உனக்கு அண்ணன் முறையாவது. கட்டிக்கிட்டே என்ன ஆகுதுங்க? புருஷமா இருக்கா? அப்ப மூடிக்கிட்டு கேளுங்க. என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களாம் முட்டைங்களாம். என்னங்க கேக்குறீங்க? எப்படி எப்படி இதுல ஆச்சு சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? என்ன ஊருன்னு கேக்குறீங்க? என்ன ஊரு? எங்க ஊரு. எங்க ஊரு கேக்குறீங்க? எங்க ஊரு கேக்குற நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து எங்க ஊரு சொல்லுங்க. நெசமாங்க. யாரு இருக்கிறாங்களோ பாக்குறேன். பிளாட் முட்டுக்கல்லு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. விடு. யாரு இல்லைங்க. உட்காருங்க. நேரம் ஆகுதுங்க. உட்கார வச்சு கண்ணை மூடுங்க. எங்க பேரு சொல்றேங்க. சொல்லு. எங்க ஊரு தான் கவுண்டரு. எங்க ஊரு தான் மல்றத குடிங்க. எத்தனை கொண்டு வாங்கி ஏங்க என்ன மல்றத குடிங்க? அட மல்றம் குடிங்க.
உங்க ஊர் மன்றங்குடி. ஆமா. நீ என்ன படுக்க சொல்லுவியா? இல்லைங்க, விளக்கமா கேளுங்க. மன்றங்குடினா ஏங்க மல்லரங்குடின்னு எப்படின்னா மல்லர்கள் எல்லாம் குடி இருந்தாங்க. சரி. அதனால எங்க ஊருக்குங்க மல்லரங்குடி. மல்லரங்குடி அப்படின்னு வந்திருக்குது. ஆமா, பேர் வச்சுட்டாங்க. சரி சரி. எங்க ஊர் அதுங்க. என் புருஷன் ஊர் என்ன ஊருங்க? உங்க ஊர் வந்து என் ஊரு கேக்குறீங்க? என் ஊருக்கு அவங்க 8 வதைப்பாங்க. தாயோட 8 வதைக்கிறேன். போயா சாமி கும்பிடுறேங்க. ஆனா ஒரு மட்டும் முடியதில்லை. இடி சுபிஸ். என்ன 8 வதைக்கிறா? என்னங்க திட்டுறீங்க? என்னடா 8 வதைக்கிறா? அட அது இல்லைங்க. எங்க ஊர் வந்துங்க, எங்க ஊர் பக்கத்துலங்க பஸ் ஸ்டாப்லங்க 8 மரம் இருக்குங்க. 8 மரம். ஆமாங்க. அந்த 8 மரத்துலயும் பாருங்க எங்க ஊர்ல ஆடு எல்லாம் அறுப்பாங்க. சரி. ஆடு அறுத்துங்க அந்த உதப்பி இருக்கு பாருங்க, அந்த உதப்பியை கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்ட கொட்டுவாங்க. சரி. அதனால அது ரெண்டையும் சேர்த்து 8 உதப்பா மட்டும் ஊர் வந்துச்சுங்க. ஓ 8 வதைப்பாம்பட்டி ஆமாங்க, அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆமா. உனது மன்றங்குடி. ஆமாங்க. இது 8 வதைக்காம்பட்டி. மண்ணு விடுறலைங்க, அதை நீங்க குடிங்க. நான் குடிக்க மாட்டேன். ஏங்க குடிச்சுட்டு குடிங்க, நல்லா இருக்குங்க. சுட்டி போடுங்க. ஏங்க நம்ம மல்றம் குடிங்க. நீ மல்ற குடி, மலத்தி போட்டு குடி, மலத்தி போடாம குடி. ஏங்க நம்ம மல்லு ஒரு டப்பா ஒட்டு காமிக்கிறேங்க. ஐயோ நீ ஒண்ணுமே போடாத. அம்மா இந்த மல்றம் குடிங்களா? குடிக்கலாமா? சரி மாமா. ஏங்க சத்துட்டு அடிக்குங்க. நீ எனக்கு சத்து அடிக்க வேணும், நொத்து அடிக்க வேணாம். நான் பாத்துக்கிறேன். ஏங்க உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, நீங்க வாங்கி குடிங்க, நல்லா இருக்கும். ஐயோ இது விஷ குடி. நான் டாக்டர் போய் நல்ல குடி வாங்கி குடிச்சுக்கிறேன். இல்லைங்க, வேற யாருக்காவது கேட்கணும்னு கூட கேட்டு சொல்லுங்க. பால் குடிக்காத வாடா. இங்க சீன் நடந்துட்டு இருக்குது. நீ போன் பண்ணி எழுதிட்டு இருக்கா? என்ன நடக்குதுன்னு கேளுங்க. போடு. ஏங்க குடிக்கிறதுங்க. இங்க என்ன நடந்துட்டு பெறாங்க? 2 பேர் பேசிட்டு இருந்தோம். வண்ணாத்தி குடிக்க சொன்ன உன்னைய. என்ன குடிக்க சொன்னா? மல்றங்குடி. மல்றங்குடி. இவன் என்ன சொல்லிட்டு இருந்தா? அவன் இவனை 8 வச்சான். 8 வச்சா ரைட். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா? தெரியல. முன்னாடி என்ன ஓடிட்டு இருந்தா? அவ என்ன சொல்றா பாரு, அது என்னன்னு கேளு. என்னம்மா? ஏன் நீ குடிக்கிறீங்களா? நான் எனக்குலாம் வேணா, நான் குடிச்சு போட்டு தான் வந்தேன். என்ன கேட்குறீங்க? நீ உனது மல்றங்குடி. ஆமாங்க. உனது 8 வச்சாம்பட்டி. ஆமாங்க. சரி வச்சுக்கோங்க. சரி. என்னங்க? எதுக்கு வந்தீங்க? சோறு வருவாய் போடுவாங்க. மான கட்டினாய் இருந்தாங்க. நான் கொங்கு வந்தாங்க. சரி. என் பொன்னாடி வடுவண்ணாத்தி. ஆமாங்க. எங்களுடைய வேலத்தை பாராட்டுங்க. யார் அன்னாராகப்பட்டவர் தேவராஜ் அண்ணன். அவர் சொத்துல இருந்துங்க ஆளுக்கு 10 ரூபாய் பின்வழங்கினார். அவர் ஆண் பால பக்கம் அரசியலை தாண்டி பெண் பால பக்கம் வெற்றி பெருகி மூங்கில் போல இலைகளை தருங்க உழுவர் தலை விளைத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று திருச்செங்கோட்டிலே இருக்கின்ற அதானீஸ்வரரை வேண்டிக் கொள்கிறோம். நீ இப்ப சின்ன பிள்ளையாட்டு இருக்கிற. ஆமாங்க. நீ இப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த மண்ணா பையனை கல்யாணம் பண்ண? அப்படிங்களா? அது சொல்லணுங்களா? சொன்னதானே தெரியும் எனக்கு. அப்படிங்களா? நீ சின்ன பிள்ளையாட்டு இருக்கிற. சொல்லியதான் ஆகுங்களா? சொல்லியாதான் நான் சொல்றேன் வாங்க. எப்படி என்னாச்சு, என்ன சமாச்சாரம், எப்படி கல்யாணம் பண்ண அதுதான் கேக்குறேன். எப்படி கல்யாணம் பண்ண கேக்குறீங்க? இது பிள்ளை வயசு பிள்ளையாட்டு இருக்குது.
கருமண்டா நீ வயசு பிள்ளையாட்டு இருக்கிற ஆமா. இவன் இப்படி இருக்கிறா கருமேட்டு கருவாயினாட்டு ஆஹா. இருக்கிறான் நீ எப்படி கல்யாணம் பண்ணீங்க என்ன சமாச்சாரம் ஏங்க, எங்க ஊர்ல ஒரு எட்டி கூட்ட பள்ளங்க ஆமாங்க. அந்த பள்ளத்துலங்க எங்க வீட்லங்க ஆட்டுக்குட்டி நிறைய வச்சுக்கிறேங்க சரி. அதுல ஒரு குட்டி ஆடு தொலைஞ்சு போச்சுங்க ஆமா இவள கை வைக்கிற அதுல நாயமாடா ஓய் நீ ஏன் சாமி அங்க போய் நிக்கிற இங்க வா சாமி சொல்லுடி தேவடியா தேவதா சொல்லு தேவதா அப்படி அதனாலங்க அந்த குட்டியாடு தொலைஞ்சு போச்சுங்க நானும் பாருங்க 8 நாளா தேடி பாக்குறேங்க 8 நாளா தேடி பாக்குறேன் எங்கேயுமே காணல அந்த பாருங்க அந்த எட்டி விட்ட பள்ளத்துல போய் தேடி பார்த்தா ஒரே சேறு குளரமா கிடக்குது சரி. அந்த சேத்துல இறங்கி பாக்குறேங்க உடம்பெல்லாம் சேரி ஆகி போச்சுங்க உடம்பு இந்த உடம்பெல்லாம் சேரி ஆகி போச்சுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேங்க என்ன பண்ண நம்ம போய் இந்த உடம்போட சேத்தோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது. போய் நம்ம தண்ணி ஊத்திட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எங்க போனேங்க எங்க? பவானி வாணியாத்துக்கு போறேங்க பவானியா ஆனா பவானி பவானிங்க பவானி வாணியாத்துக்கு போகுது அங்க போய் அங்க போயிங்க சரி நம்ம போய் குளிச்சிட்டு போலான்னு சொல்லிங்க ஆத்துக்குள்ள போய் குளிக்கலான்னு உள்ள போனேங்க போனேன் குளிக்கலாம் போகும்போதுங்க அங்க பாருங்க ஒரே ஒரு கல்லு தாங்க ஒரே ஒரு கல்லுதான் இருக்குது அங்க போயிங்க துணி துவைக்கலாம்னு சொல்லி இப்படி காலை